ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ஹார்வெஸ்ட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். மாடிக்கு வந்து 4-5 நாள் ஆயிடுச்சு, வரவே இல்லை. வரதும் தண்ணி மட்டும் ஊற்றிட்டு போகிறதோ பூவெல்லாம் பறிக்காமே விட்டுட்டேன். இது எல்லாமே நம்மளுக்கு புது பூக்கள் தான். ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் பூவெல்லாம் கம்ப்ளீட்டாக பாருங்கள், ஃபுல்லாக மலர்ந்துருக்கு. நிறையா பூக்கள் இன்றைக்கி. இது லைட் பிங்க் கலரு, இது டார்க் பிங்க்கு. நம்ம 15 நாளைக்கு ஒருக்கா உரம் கொடுத்து ஸ்ப்ரே பண்ணுவோம். கரெக்டாக 1 மாதம் ஆகுது. நம்ம 2 டைம் உரம் கொடுத்து 2 டைம் ஸ்ப்ரே பண்ணிட்டோம். புது தளிர்கள் வந்ததுக்கப்புறம் ஒரு டைம் ஸ்ப்ரே பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு மொட்டு வந்து பூ வந்துடும். நிறைய சிஸ்டர்லாம் கேட்டிருந்தாங்க, நீங்கள் என்ன ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறீங்க, என்ன உரம்னு. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நான் என்ன உரம் யூஸ் பண்ணுறேன், என்ன ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறேன்ட்டு. இது ஒயிட் ரோஸு. இதில் எப்பயுமே நம்மளுக்கு பூ இருந்துகிட்டே இருக்குது. செடி நல்லா பக்க கிளைகள் வந்து பரவி இருக்குது. இந்த செடியில் முள்ளே இருக்குல்ல, இல்லை. இந்த 7 டே ரோஸு எவ்வளோ பெருசாக பூத்துருக்கு பாருங்கள். உங்களுக்கு தெரியும் எவ்வளோ மொட்டு இருக்குன்னு பக்கத்தாலே பாருங்கள். க்ரீன் ரோஸு ஒரு தாவலையும் 4லேருந்து 5 பூ இருக்குது. க்ரீன் ரோஸு நல்லா பரவுது செடி. இதுலேயே ஒரு 5-6 பூ இருக்குது, அதையும் பறிச்சிடலாம். க்ரீன் ரோஸு மணமாலாம் இல்லை, பார்க்குறதுக்கு அழகாக மட்டும்தான் இருக்குது. இது ஒயிட் கலர் ரோஸு. இது நல்ல வாசமாக இருக்குது. போன வீடியோவில் வாங்கின வச்சுருந்தீங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. எதுவுமே நான் நடவு செய்யலை. இப்போ எல்லாம் கம்ப்ளீட்டாக நடவு செஞ்சு நம்மளுக்கு பூ கொடுக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. பிளாக் ரோஸு ஒரு தாவு பாருங்கள், அப்படியே கொத்தாக இருக்குது. 5 மொட்டு இருந்துச்சு, 5 மொட்டுமே மலர்ந்துருக்கு. இன்னொரு தொட்டிலே இருக்குது நம்மள்கிட்ட. அதில் 2 இருக்குது, அது 2ஐயும் பறிச்சுக்கலாம். எல்லோ கலர் ரோஸு, அதில் 1 இருக்குது. இதெல்லாம் புது வரவு நம்மளோடது. ஃபஸ்ட்டு நம்ம நடவு செஞ்சு இப்போ பறிக்கிற பூக்கள். இது எல்லோ அண்டு ரெட்டு மிக்ஸ்டு மாதிரி. கையில் கட் பண்ணனால இதில் முள்ளெலாம் நிறையா இருக்குது. அப்படி இருந்து முள் குத்தும். நான் கம்ப்ளீட்டாக பூவெல்லாம் கையில் பறித்ததுக்கப்புறம் நான் செடியை வெட்டிடுவேன். ஒயிட் ரோஸு இதுலேயே 3 இருக்குது. 3 பூவுமே பறிச்சிடலாம். இப்போ தான் ஒயிட் ரோஸில் தலைய ஆரம்பிச்சிருக்காங்க. மொட்டு இருக்குது நிறையா ஒயிட் ரோஸ்லேயும். இன்றைக்கி அவ்வளோ பூ, தட்டு நிறையா பூ இன்றைக்கி நம்மளுக்கு அறுவடை. இது ஃபேண்டா கலர் ரோஸு. போன டைம் இதில் நம்மளுக்கு 25 மொட்டு இருந்துச்சு. காஷ்மீர் ரோஸு, காஷ்மீர் ரோஸு இப்போ நல்லா தலைய ஆரம்பிச்சிருச்சு. எல்லோ அண்ட் ஆரஞ்சு கலரு. இது சாண்டில் கலர் ரோஸு. பூவெல்லாம் வாடிருச்சு. இதுலேயே 4 பூ இருக்குது. 2 பூ நல்லா இருக்குது, 2 பூ நல்லா காஞ்சிருச்சு. அதே நம்ம பறிச்சுட்டு அப்புறம் செடியை வெட்டி விட்டுறலாம். டார்க் பிங்க்கு கம்ப்ளீட்டாக பூவெல்லாம் மலரவும் கலர்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருச்சு. ரெட் கலர் ரோஸு. ரெட் கலரில் நிறையா மொட்டை எடுத்திருக்கு. இதில் பழைய செடி பூவெல்லாம் அவ்வளோ பூ பூத்து முடிச்சிருச்சு. இதோட கட்டிங்ஸ்லாம் எடுத்து நான் செடி நடவு செஞ்சுருக்கேன், உங்களுக்கு அது வீடியோவும் போடுறேன். இந்த ரோஸ் சைடு பூரா நம்ம செடிகள் வச்சுருந்தோம், இங்கிட்டு பூரா காய்கறிகள். இது சிகப்பு வெண்டை நல்லா முக்கிருச்சு. இந்த காயை விதைக்கு தான் எடுக்கணும். இதுலேயே 2 இருந்துச்சு. பச்சை வெண்டையும் நம்ம வச்சுருக்கோம். பச்சை வெண்டையிலே காய் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பக்க கிளைகளும் நிறையா இருக்குது இந்த வெண்டைக்காய் செடியில். இங்கே ஒரு வெண்டை இருக்குது, அதையும் பறிச்சுக்கலாம். இந்த ரோவில் பூரா நம்ம தக்காளி, கத்திரிக்காய், அவரைக்காய் செடியெல்லாம் வச்சுருக்கோம். அவரைக்காயில் இப்போ தான் பூ எடுத்துருக்கு பாருங்கள். ரெட் கலர் கிருஷ்ண கமலம், அதில் 1 இருக்குது, அதையும் பறிச்சிடலாம். இது முல்லைப்பூ செடியெல்லாம் வெட்டி விட்டதுக்கப்புறம் இப்போ தான் பக்க கிளைகள் வந்து அவ்வளோ பூ இருக்குது. இதெல்லாம் தொட்டியில் தான் இருக்குது. ப்ளூ கலர் கிருஷ்ண கமலம்,
அதில் ஒன்று இருக்குது, அதையும் பறிச்சுக்கலாம். 2-3 நாளாக பூ பறிக்காமல் மொட்டைலாம் பாருங்கள் அப்படியே காஞ்சி காஞ்சி இருக்கும். கிருஷ்ண கமல்லாம் ஒரு நாள் தான், அதுக்கு மேலே தாங்காது, பூ வாடிரும். 4-5 பூ வாடிருச்சு. ஜாதிப்பூலாம் நல்ல நீல நிலமாக பூ பெரிய பூவாக இருக்குது. நம்மகிட்ட எல்லாமே தொட்டியில் தான் இருக்குது. இன்றைக்கான ஹார்வெஸ்ட் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.